நம்மளை நம்ப வைக்கிறான். இதை நீங்க நம்பியே ஆகணும். சரிப்பா, நீ எப்படி நம்புற? அந்த ஒன்றுமில்லாத பொருளிலிருந்து உருவாகணும் போது நீ சாட்சியா இருந்தியா? இதிலிருந்து எல்லாமே படைக்கப்படும் போது நீ சாட்சியா இருந்தியா? அவன் என்னங்கிறான்? இல்லைங்கிறான். கண் கூட நீ பாத்தியானா? இல்லைங்கிறான். இது பற்றி உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா இல்லைங்கிறான். எப்படி சொல்றேன்னா, எனக்கு இப்படி தோணுச்சு நான் சொல்றேங்கிறான். இதை ஒரு கணிப்பா நான் சொல்றேன், ஆனா இதுதான் நீங்க உண்மைன்னு நம்பணுங்கிறான். அப்ப இன்னைக்கு இது உலகம் முழுவதும் இந்த டார்வினுடைய இந்த தியரியை வச்சுக்கிட்டு தான் ப்ரூவ் பண்றான். இந்த தியரியை பத்தி நிறைய ரிசர்ச் ஸ்காலர்கள் இதை பொய்ன்னு நிரூபிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பா தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த நண்பர் ரியல் ஃபேஸ் இருக்காரு இல்லையா, ரியல் ஃபேஸுங்கிற அந்த யூடியூப் சேனல்ல டார்வின் தியரியை பத்தி அக்கு வேற ஆணி வேற அவர் ஃபுல்லா அது போட்டிருக்காரு. கூடுதல் விவரங்களுக்கு அதை ஃபுல்லா உட்காந்து அதை பாருங்க. அந்த யூடியூப் சேனல்ல, அந்த ரியல் ஃபேஸ் யூடியூப் சேனல்ல டார்வின் தியரியை பற்றி ஒரு பிளேலிஸ்டே இருக்கும். அதில் போய் பாருங்க. அதில் டீட்டெயிலாக எல்லாத்தையுமே விளக்கியிருப்பாரு. அப்போ இது பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த இன்னைக்கு நவீன உலகத்துடைய முதல் ஃபித்னா எது? அல்லாவை அல்லாவை ஏத்துக்கிறது, ரசூல்லாவை ரசூல்னு ஏத்துக்கிறது, குர்ஆன் அல்லாவுடைய வேதம்னு ஏத்துக்கிறது. அப்போ அல்லாஹ் சொல்றான், இதில் எந்த கோணலும் இல்லைங்கிறான். இதில் எந்த கோணலும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நல்ல மனசுக்காரன் ஒருத்தன் படிச்சான் அப்படின்னா கோணல் இல்லாம அது இறங்கிட்டே இருக்கும். குர்ஆன் ஒருத்தன் நேர்மையான சிந்தனையோட நல்ல எண்ணத்தோட ஒருத்தன் படிச்சான் அப்படின்னா, கோணல் இல்லாத ஒரு கோண புத்திம்பாங்கல, உனக்கு கிறுக்கு புத்தி, உனக்கு கோணலாம் உனக்கு மைண்ட் செட் இருக்கு அப்படிங்கிறாங்க, அந்த மைண்ட் செட் இல்லாம ஒருத்தன் படிச்சான் அப்படின்னா இது நேரா இறங்கும். இது ஒருத்தனுக்கு இறங்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் கோணல்னு அர்த்தம் கிடையாது, நீ கோணலா இருக்கன்னு அர்த்தம். உன்னுடைய சிந்தனைகள் கோணலா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப இவர்கள் இப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க? கோணலான சிந்தனை கொண்டவர்களை உருவாக்குறாங்க. கோணலான சிந்தனை என்ன பண்றாங்க? பரப்பி விடுறாங்க. என்ன பண்றாங்க? வாழ்க்கை, இவங்களுடைய இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? கோணலா இருக்கு. எல்லாமே கோணலா இருக்கு. இவங்களது சமூகமா இருக்கட்டும், ஒழுக்கமா இருக்கட்டும், குடும்பவியலா இருக்கட்டும், எல்லாத்திலுமே இவங்க என்ன பண்றாங்க? இப்ப இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிகபட்சமா சோசியல் சயின்ஸுங்கிற அந்த சப்ஜெக்டை எடுக்கணுங்கிறேன். பாடத்திட்டங்கள்ல சமூக அறிவியல்னு ஒன்று இருக்கு. சமூக அறிவியல்னா என்ன? அதில் தான் அன்பு, பாசம், அம்மா, அப்பா, இதெல்லாமே அதில் தான் போதிக்கப்படும். அப்போ சமூக அறிவியல்ங்கிற ஒரு சப்ஜெக்டே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இப்போ மனிதன் மிருகமாக வாழ விடணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இவங்களுடைய சிந்தனை போகுது. இது காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுடைய செயல்கள் கோணலா இருக்கு. இவன் பார்க்கறான், நமக்கு சொல்றான் குர்ஆன் கோணலா இருக்குங்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல கோணல் கிடையாது, நீ தான் கோணலா இருக்க, உன்னுடைய செயல்கள் தான் கோணலா இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அடுத்த அல்லாஹ் சொல்றான் கையிமன். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்? இது உறுதியானது அப்படிங்கிறான். உறுதியானதுன்னு என்ன? குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் மாற்றத்திற்கு உள்ளாகாதது.